ஜாபர் சாதிக்கு வந்து திமுக இருந்தாரு. சலீம் அவர் விடுதலை சிறுத்தையில ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வரைக்கும் விசாரணை கூப்பிடல? ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கள் வந்து அவருடைய நெட்வொர்க்ல இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தியில பார்த்தேன், அவருடைய நெட்வொர்க்ல தான் வந்து சலீமும் மைதீன் வந்து தலைமறைவா இருக்கலாம். ஏன் வந்து திருமாவளவன் விசாரணை பண்ணல? விசாரணை திருமாவளவன் கட்சியில இருந்தவங்க அவர் மாநில பொறுப்பு கொடுத்துருக்க சலீமுக்கு திருமாவளவன் விசாரணை பண்ணுங்க, சலீம் எங்க இருக்காரு வந்துருவாரு. ஜாபர் சாதி கைதுக்கு பின்னாடி அமீர் எங்க இருக்காருன்னு தெரியல சார். அமீர் இல்லாம ஜாபர் சாதி படம் எடுக்கவே இல்லை. அமீர் இல்லாம வந்து கட்சி பொறுப்பு திமுக வாங்கல. எல்லாமே அமீர் தான். ஒரு ஹோட்டல் திறந்திருக்கு, அந்த அமீர் தான் வந்து முழுக்க காரணம். எல்லாமே பார்ட்னர்ஷிப் இருந்ததுல இருந்து அவருடைய ஃபண்ட்ல இருந்து எல்லாமே வந்து அமீர் என்ன வசதி சொல்லுங்க. மதுரை இருந்திருக்காங்க. அமீர் அவர்கள் சொல்றாரு, என்னுடைய சொத்துக்களை விற்றாலே போதும், என்னுடைய தலைமுறைக்கு நான் உட்கார்ந்தே சாப்பிடலாம்னு. அப்பவே ஜாபர் சாதி கூட சேர்ந்து படம் எடுத்தாரு. பணத்துக்கு பணம் போட்டது யாரு? பணம் போட்டது ஜாபர் சாதி. ஏன் இவர் போய் கோடீஸ்வரன் தானே அமீர்? ஏன் இவர் பணம் போடல? எந்த படத்துக்கு பணம் போட்டிருக்காரு சொல்லுங்க? இவர் கோடீஸ்வரன் தானே, பரம்பரை கோடீஸ்வரன். அது டிவிஎஸ் கம்பெனியுடைய வந்து அவங்களோட இணைச்சு பேசுறத சிரிப்பா வருது. அமீர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு பிரச்சனை என்னைய ஏன் டார்கெட் பண்றாங்கடா, இதுக்கு பிரச்சனையே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த மதமும் என்னுடைய பேர் தான். அதுதான் சார்ந்த மதம் என்னவா? என்னைக்காவது பயங்கரவாதிகளை கண்டித்து இந்த அமீர் பேசியது உண்டா? நம்மள இந்திய ராணுவ கொன்று குவிக்கும் அந்த இஸ்லாமிய பேர் வாங்கிய அலுமா சிமி ஐஎஸ் பயங்கரவாதிகள் நம்ம எல்லையில ராணுவ கொள்றாங்களே, அவைகள் என்னைக்காவது கண்டிச்சது உண்டா அமீர்? ஆனா இப்ப ஜாபர் சாதி விவகாரத்துல மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் கைது ஆகிட்டு இருக்காங்களே சார். எங்க சதா கைதா இருக்காரு. இப்ப நம்ம அவர் மட்டும் ஒரு சில வரும் யாரா இப்ப வந்து நம்ம வெற்றிமாறன் இருக்காரு, அவர் இந்து தான். இப்ப இன்னொரு சேதுபதி இருக்காரு, அவர் ஹிந்து தான். இப்படி ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து இந்து இருக்கா. எல்லா பேரும் தப்பு யாரு பண்ணாலும் தப்பு அதுக்கு மார்க்கத்து மேல பழிய போடக்கூடாது. நாங்க தேசிய கொடிக்கு தலை வணங்க மாட்டோம், நாங்க தாய்மண்ணை வணக்கம் சொல்ல மாட்டோம், நாங்க வந்து ஜனகன மனநிலை சொல்ல மாட்டோம், நாங்க தமிழ் தாய் வாழ்த்து படிக்க மாட்டோம். யார் சொல்ற ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை வந்து அசிங்கமான வார்த்தை, எங்க மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தை சொல்றாங்க. அப்படி யாராவது வந்து மீறி வந்து இஸ்லாமியர்கள் யாராவது செஞ்சா அவளை வந்து மதத்தை விட்டு நீக்கிறாங்க, ஜமாத்தை விட்டு நீக்கிறாங்க. குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் வந்து மலானில இருந்து பாய்ச்சலாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க. பயங்கரவாத செயல்ல அவர் மார்க்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. மார்க்கத்துக்கு எதிராக வந்து தங்க கருத்தல போதை கருத்தல பண்றவங்க என்னைக்காவது மார்க்கத்துக்கு எதிராக பண்றனால அவங்கள பூரா அந்த ஜமாத் தலைவர்கள் சொல்றேன், அவங்க பூரா என்னைக்காவது அந்த ஜமாத்தை விட்டு நீக்கியது உண்டா? அந்த ஜமாத்தை வந்து மதத்தை விட்டு நீக்கிறது எதுவுமே கிடையாதுங்க. ஜாபர் சாதிக்கு வந்து அந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல கடந்த வாரம் நீங்க பேசியிருந்தீங்க. இந்த கடத்தல் சம்பவத்துல வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனிக்கு தொடர்பு இருக்கு, அவர் நடத்துற எஸ்டி கொரியருக்கு தொடர்பு இருக்கு, அதனால அவரை விசாரிக்கணும்னு நீங்க கடந்த வாரம் சொன்னீங்க. இப்படி ஒரு விவாதம் ஓடிக்கொண்டு இருக்குல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து திரு நவாஸ் கனி அவருக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து அதிரடி சோதனை நடத்திட்டு இருக்காங்க. அது இப்ப நடத்துற சோதனை வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து அதாவது வருமானத்திற்கு அதிகமா எதுவும் பணம் கைமாறி இருக்கான்றதுக்கா இல்ல ஜாபர் சாதிக்கு விவகாரத்துக்காக தான் இப்ப அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்கா சார்? நம்ம வந்து கடந்த முறையே சொன்னோம், நவாஸ் கனி வந்து ராமநாதபுரம் எம்பியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து அவருடைய தொழிலை பாதுகாப்பதற்காண்டிதான். அவருடைய தொழிலை முழுக்க வந்து எஸ்டி கொரியர் என்ற போர்வையில வந்து கடத்தல் உள்ள நடந்துட்டு இருக்கு. அதே போல அவர் வந்து ராமநாதபுரம் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து கடலோர பகுதியில வந்து ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தொண்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பக்கம் வேதாளில இருந்து எல்லா சைடு பூராமே தினந்தோறும் கள்ள கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு. அது தங்க கடத்தலா இருக்கலாம், கஞ்சா கடத்தலா இருக்கலாம், எல்லா போதை சம்பந்தப்பட்ட என்ன இருக்கும் அத்தனையும் வந்து தங்கத்தை பிறகு வந்து கடலுக்குள்ள தூக்கி வீசு. இது வரைக்கும் யாருமே கைது பண்ணலைங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எம்பி என்ற போர்வை எடுத்துக்கிட்டா அதிகார பலம் எல்லாம் பலம் இருக்கு. அவர் தான் இன்னைக்கு வந்துட்டு வந்து அவருடைய எம்பி வந்து இன்னைக்கு வந்துட்டு அவரு வந்து இன்னைக்கு சிஎம்க்கு 4 தொகுதிக்கு அவர் பணம் கொடுத்ததா சொல்றாங்க. எம்பி தொகுதிக்கு இவருடைய ஃபண்டு. இவர் வந்து எஸ்டி கொரியர் என்ற போர்வை இவருடைய அண்ணன் வச்சிருக்கிறாப்ல. கீழக்கரில் ஒருத்தர் திமுக ஒரு சொந்தக்காரர் தான் மாட்டினாப்ல. 150 கோடி ரூபாய் வந்து போதை வஸ்துகள் வந்து அதை மாட்டினாப்ல. அவர் கவுன்சிலரா இருந்தவர். இவருடைய முழுக்க வந்து நவாஸ் கனி வந்து இன்டர்நேஷனல். அவன் வந்து அந்த பக்கத்தை பண்றாரு. இவர் இலங்கை பாகிஸ்தானுக்கு பூரா முழுக்க பண்ணி, ஏன்னா வந்து இலங்கையிலிருந்து நம்ம பாகிஸ்தான்ல வந்து அழகா வந்து நம்ம கடத்துல அனுப்பிச்சு விடலாம். அது பணமா போய் பணம் என்ன செய்யுதுன்னா கவாலா பணமா மாறி போதை பொருள் பணமா மாறி அந்த பணம் மறுபடியும் எங்க போதும் ஆயுதத்துக்கு போகுது. அந்த ஆயிரத்துக்கு போதும் நம்மளை கொள்றதுக்கு வருது, மீண்டும் நம்மகிட்ட தான் வருது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் தமிழகத்துல இந்தியாவுல இன்டர்நேஷனல் போதை கடத்தல் கும்பல் எங்க இருக்குன்னு அதிகமா போதை வஸ்துகள் எங்க அதிகமா தயார் பண்றாங்கன்னா அது தமிழகத்துல இப்ப திமுக ஆட்சி காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தினந்தோறும் பாருங்க, எங்கேயாவது கஞ்சா மாட்டிக்கிடுச்சு, எங்கேயாவது வந்துட்டு அப்படின்னு மாட்டிக்கிடுச்சு, எங்க இந்த விஷயம் தான் டெய்லி பேப்பர்ல வந்து வந்துகிட்டு இருக்கிறது. இதை வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை வந்து தமிழக காவல்துறை, தமிழக அரசு, தமிழக முதல்வர் எடுக்கவே இல்லை. இப்ப நடவடிக்கை எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய குற்றநாயக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள உளவுத்துறைகள் தான். சென்ட்ரல் ஐடியில இருந்து இடியில இருந்து என்ஐல இருந்து அதுதான் உள்ள வந்து இவ்வளவு விசாரிக்கிறான்றாலே தவிர தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உளவுத்துறை வந்து ஒண்ணுமே பண்ணல. எங்களும் ஒரு ஆண்டுகள் இருந்து பிரமுறை யாராவது வந்து தமிழக முதலமைச்சரை வந்து பேசினா
அவதூற பேசினா வந்து உடனே வந்து வழக்கு போடுறது, எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி சிறையில் அடிக்கிறது, இப்படிதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட வந்து அவருடைய எம்பி யாரோ ஒருத்தர் பேசுகிறார், வக்கீல் ஒருத்தர் பேசுகிறாரு, திமுகவுக்கும் ஜாபர் சாதிக்கும் போதை கடத்தலும் தொடர்பு இல்ல, அப்படி யாராவது தொடர்பு பேசினா வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வழக்கு போட்டோம்னே நாங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். என் கோச்சையும் பிஜேபி வந்து தொடர்பு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கோச்சையும் பிஜேபி இணைச்சு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காரு, கோச்சையும் RSS இணைச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அது மட்டும் இனிக்குது. ஆனா அங்க ஜாபர் சாதிக்கு வந்து திமுக வந்து கட்சியில இருந்தவர் திமுக கட்சி அதை தொடர்பு பேசுற மட்டும் கசக்குது. ஜாபரை கைது பண்ணாங்க. ஜாபருடைய தம்பிகள் 2 பேருமே, சலீமையும் கைது பண்ணல, மைதீனையும் கைது பண்ணல. அவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்களா? ஆமா, தலைமறைவா இருக்கானா? அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் சலீம்? இல்ல, இப்ப ஜாபரை வந்து கைது பண்ணிட்டாங்க, NCB தானே கைது பண்ணாங்க. தலைமறைவா இருந்தவரை ட்ரேஸ் பண்ணி கைது பண்ணிட்டாங்க. இப்ப அவரோட தம்பி சலீமும் இன்னொரு நபரையும் பாத்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க NCB. அவங்களுடைய சலீம் எந்த கட்சியில இருந்தாப்ல? சலீம் வந்து ஜாபர் சாதிக் வந்து திமுக இருந்தாரு. சலீம் அவர் விடுதலை சிறுத்தையில இருந்து. ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வரைக்கும் விசாரணை கூப்பிடல? ஏன் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கள் வந்து அவருடைய நெட்வொர்க்ல இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தியில பார்த்தேன், அவருடைய நெட்வொர்க்ல தான் வந்து சலீமும் மைதீன் வந்து தலைமறைவா இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு சேரி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் தொடர்பு இருக்கு. இது வந்து தனி விடுதலை சிறுத்தை திருமாவளவனின் அவங்களுடைய வன்னியரசு மெயினான வந்து வன்னியரசு. ஏன்னா இவங்களுக்கு பூரா வந்து தொடர்பு வந்து எப்படின்னா வந்து இப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி பொறுப்பு கொடுக்க முடியும்? இப்ப வந்து இந்த மார்ட்டினுடைய மறுமையை கொடுத்திருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்கு. எதுக்காருன்னா பணம் தான் இங்க பேசுது. அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவன், தலித்துக்களின் தலைவன், தமிழின தலைவன், மாவீரன், அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிக்கிட்டு பாத்தீங்கன்னா திருமாவளவனை வந்து கூப்பிடுங்க. திருமாவளவன் முக்கியத்துவம் வந்து கொடுக்க பூரா வந்து இன்னைக்கு வந்து போதை கடத்தல் கும்பலுக்கு பூரா வந்து பொறுப்பு நியமனம் பண்றாங்க. ஏன் வந்து திருமாவளவன் விசாரணை பண்ணல? விசாரணை திருமாவளவன் கட்சியில இருந்தவங்க அவருக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்க சலீமுக்கு திருமாவளவன் விசாரணை பண்ணுங்க, சலீம் எங்க இருக்கான்னு வந்துருவாரு, தெரிஞ்சு போயிடும். இல்ல சார், இப்ப திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சின்னு தான் அது ஆரம்பிச்சாரு. ஆனா அதுல இருக்கிற பதவிகள்ல பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள், அதுவும் இல்லாம மார்ட்டின், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லாதவர்கள் அதுல எப்படி சார் உள்ள வர்றாங்க? பூராமே நாடகம். அவர் அந்த நாடக காதலுக்கு முன்னுரிமை கொடுப்பாப்புல. அந்த ஜாதிக்காரன் வெட்டு, அதாவது மரவனை வெட்டி மரத்திய கட்டு, கோனாரை வெட்டு, கோனாச்சியை கட்டு, கவுண்டனை வெட்டு, கவுண்டிச்சை கட்டுன்னு சொல்லி அவருடைய முழக்கமே கொள்கையை வந்து அந்த இளைஞர் வந்து தவறான வழியில கொண்டு போய் இந்த தேசத்திற்கு எதிராகவும் இந்த சமயத்திற்கு எதிராகவும் தமிழினத்துக்கு எதிராகவும், ஏன்னா வந்து தமிழினத்து போராளி சொல்றாங்க, அந்த 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு வைத்த காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சிருக்காரு திருமாவளவன். அப்படிப்பட்ட திருமாவளவன் இன்னைக்கு வந்து சும்மா மேலோட்டமா வந்துட்டு இந்த மார்ட்டினுடைய கூப்பிடுறது. ஆனா இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் முழுக்க முழுக்க தொடர்பு இருக்கு. அவர் நாங்க RSS பத்தி பயங்கரவாத அமைப்பு, அவர் IS பயங்கரவாத அமைப்பு நேரடி தொடர்பு உள்ளவர் திருமாவளவன். பாகிஸ்தான்ல சொல்றாங்க பிறநாள் வாழ்த்துக்கள் வந்து திருமாவளவனுக்கு திருமாபாய் வாழ்த்து பிறநாள் வாழ்த்துக்கள் பாகிஸ்தான்ல சொல்றேன். அப்சல் குரு பயங்கரவாத குண்டுவெடிப்பு பயங்கர அப்சல் குரையும் அப்துல் கசாப்பையும் தூக்குல போட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சவர், யாகுப் மன்னர் தூக்குல போட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சவர் அந்த திருமாவளவன். எங்கேயாவது முஸ்லிம்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பயங்கரவாதிக்கு ஒரு பிரச்சனை, முதல்ல குரல் கொடுக்கிறது யாருன்னா திருமாவளவன் தான். அதனால என்ன செய்யறோம், இஸ்லாமிய அடிப்படை வலைமைப்புகள் அதுல ஊடுருவிக்க தாழ்த்தப்பட்ட சமுதாய போர்வையில் ஊடுருவி நாங்களும் ஒரு சகோதரத்துவ கட்சி எங்க தனி தொழில் தான் நிற்கிற பொதுத்தொழில் சீட்டு கொடுக்க முடியாது. திமுக வாங்கல பொதுத்தொழில் சீட்டு கேட்டுக்க முடியாது. ஜாதி ஒழிப்பு போராளின்னு சொல்றாரு, நான் ஜாதி ஒழிக்க வந்து தலைவன் சொல்றாரு. தனித்தொழிலுக்கு நிக்க பொதுத்தொழில் காதலுக்கு மட்டும் ஜாதி கேட்குதுல, பொதுத்தொழில் கேளு, தேர்தலுக்கு வந்து பொதுத்தொழில் கேளு வேட்பாளரா. சார் இப்ப அமீர் பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக் கைதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து பல யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்தாரு. எனக்கும் இது அவர் என்ன தொழில் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட கேட்கறதுக்கு வந்து நீங்க நேரம் ஜாபர் சாதிக் தான் கேட்கட்டும் அவரு அப்படின்றாரு. ஆனா இப்ப ஜாபர் சாதிக் கைதுக்கு பின்னாடி அமீர் எங்க இருக்காருன்னு தெரியலையே சார். சார் இவெல்லாம் வந்து நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க் விசாரிக்கின்ற விசாரிச்சா ஒரு ஜாபர் சாதிக்கு தப்பு சிக்க மாட்டார் NCPன்ற ஒரு தைரியத்துல அவரு இல்ல, இவர் வந்து தப்பிப்பதற்காண்டி பல்வேறு வேலைகளை போட்டுட்டு இருக்காரு அமீர். இப்ப வந்து முதல் விரதம் வந்து ஆஜரானாரு. ஐயோ எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவருடைய உறவினர் ஜாபர் சாதிக்கு அண்ட் வந்து குடும்ப ரீதியா உறவினர் வந்து திரைப்படம் எடுத்ததுல முன்னிலையில வந்து இவர் ஜாபர் அமீர் இல்லாம ஜாபர் சாதிக் படம் எடுக்கவே இல்லை. அமீர் இல்லாம வந்து கட்சி பொறுப்பு திமுக வாங்கல. எல்லாமே அமீர் தான். ஒரு ஹோட்டல் திறந்திருக்கு, அந்த அமீர் தான் வந்து முழுக்க காரணம். எல்லாமே பார்ட்னர்ஷிப் இருந்ததுல இருந்து அவருடைய ஃபண்ட்ல இருந்து எல்லாமே வந்து அமீர் என்ன வசதி சொல்லுங்க. மதுரை இருந்திருந்தாங்க சார், அவர் பரம்பரை கோடீஸ்வரன் அமீர். இல்ல அமீர் சொல்றாரு, அமீர் 4 படம் எடுத்திருக்காங்க, 4 படம் ஓடலங்க. சொல்லிக்கிட்டு இல்ல அமீர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த காலகட்டத்தில் என்னோட தந்தையார் வந்து மதுரையில, அதாவது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி டிவிஎஸ் பஸ் தான் இருந்துச்சு. அப்பயே என்னோட தந்தையார் டிவிஎஸ் கம்பெனி நிர்வாகத்துக்கு எதிராக போட்டியா வந்து டிரான்ஸ்போர்ட் நடத்தினாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது டிவிஎஸ் நிர்வாகம் என்னோட தந்தையார்கிட்ட வந்து பேசுச்சு,
இது நீங்க வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டை மூடிட்டு எங்களோட வந்து இணைஞ்சிருங்கண்டே. ஆனா என்னோட தந்தையார் யாருக்கும் நான் அடிமையா இருக்க மாட்டேன்னு தொடர்ந்து டிரான்ஸ்போர்ட் நடத்தினாரு. அப்படிப்பட்ட ஒரு மகன் நான், அப்படி ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவன். என்னுடைய சொத்துக்களை என்னுடைய சொல்றாரு திரு அமீர் அவர்கள் சொல்றாரு, என்னுடைய சொத்துக்களை விற்றாலே போதும், என்னுடைய தலைமுறைக்கு நான் உட்கார்ந்தே சாப்பிடலாம்னு சொல்றாரு. ஜாபர் சாதிக் கூட சேர்ந்து படம் எடுத்தாரு. பணம் போட்டது யாரு? பணம் போட்டது ஜாபர் சாதிக். ஏன் இவர் போய் கோயேஸ்வரன் தானே அமீர், ஏன் இவர் பணம் போடல? எந்த படத்துக்கு பணம் போட்டிருக்காரு சொல்லுங்க? எந்த படம் போட்டு படம் எடுத்திருக்காரு? ஏன் ஜாபர் சாதிக் பணம்? இவர் கோடீஸ்வரன் தானே, பரம்பரை கோடீஸ்வரன். அது டிவிஎஸ் கம்பெனியுடைய வந்து அவங்களோட இணைச்சு பேசுறத சிரிப்பு தான் வருது. அமீர் எப்படியான்னு எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு வந்து குண்டு வெடிப்பு பயங்கரவாதி கூட சிறையில் இருக்காங்க. அந்த குண்டு சிறையிலுக்கு பயங்கரவாதி நெல்பேட்டை சேர்ந்த அத்தனை பேருக்கு பண உதவி இன்ன வரைக்கும் ஜெயில இருக்கிறவங்களுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு பண உதவி செய்யறது கூட யாருன்னா அமீர் தான். இந்த அமீருக்கு எங்க இருந்து பணம் வருது? இந்த ஹோட்டல் இப்பெல்லாம் ஆரம்பிக்கல, முதல்ல ஆரம்பிச்சு பெரிய கோடீஸ்வரன் தானே அமீர். நீங்க சொல்றது அவர் சொல்றதை வச்சுக்கிறோமே, அவர் பெரிய கோடீஸ்வரன். முதல்ல இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கலாம், முதல்ல படம்லாம் எடுத்திருக்கலாம், முதல்ல வந்து நிறைய வேலையை பார்த்திருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம எப்படி ஜாபர் சாதிக் பணத்துல வந்து இவர் வந்து எல்லா வேலையும் பார்த்தாரு? ஜாபர் சாதிக் பணம் இவர்கிட்ட இருக்குதா இல்லையா? அமீர் இது வெற்றிமாறன் யாரை அறிமுகப்படுத்தி விட்டது? அந்த டேனியல் காந்தியே ஒருத்தர் தெய்வாப்லையே 17 இயக்கம் சொல்லுவார், திருமுருகன். அவர் டேனியல் காந்தி நாங்க சொல்லுவோம். அந்த டேனியல் காந்தி பூரா ஃபண்ட் கொடுக்கறது பூரா இவர் தாங்க. எது பிரிவினவாதம் பேசுறான், அந்த பிரிவினவாதம் பேசுறவங்க பூரா ஃபண்ட் கொடுக்குறது அமீர் மூலியமா தான் போகுது. எது வந்து இந்த தேசத்தை எதிர்த்து சட்டத்திட்டங்களை எதிர்த்து பேசுறியா, அந்த சட்டத்திட்டங்களை எதிர்த்து பேசுறவங்க பூரா அமீர் மூலியமா ஜாபர் சாதிக் பணம் கொடுக்குறியா. பயங்கரவாதத்துக்கும் பயங்கரவாதிகளுக்கும் ஆயுதத்தை எப்படி வளர்க்கிறது? பயங்கர இளைஞர், இஸ்லாமிய இளைஞர்கள் மூலச்செலவு, இந்த தேசத்துக்கு எதிராக மூலச்செலவு பண்ணி அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கறது, அவங்களை பயங்கரவாதிகளை வளர்க்கறது, அவங்களை வந்து இந்த தேசத்துக்கு எதிராக வளர்க்கறது. அதற்கு பூரா ஃபண்ட் யாரு கொடுக்குறான்னு ஜாபர் சாதிக் மூலமா அமீர் வாங்கி தான் கொடுக்குறாரு. ஏன் மதானியை போய் பார்க்கலையா? குண்டுவெடிப்பு பயங்கரவாதி மதானி, பாட்சா, இதெல்லாம் போய் அமீர் போய் பார்த்தா அப்படியே அவங்களுக்கு பூரா ஃபண்ட் கொடுக்குறது யாருன்னா அமீர். அது யாருடைய பணம்? ஜாபர் சாதிக் பணம். லடாக்ல இருந்து அவருக்கு வந்து காஷ்மீர்ல இருந்து பிரிவினவாதி மாளிகை கூட்டம் வந்து கூட்டம் போட்டுக்கிட்டு போய் அவரை போய் எப்படி இன்னைக்குள்ள இன்டர்நேஷனல்ல வந்து அவருக்கு தெரியாத நபர்களே கிடையாது. இவர் வந்து நம்ம நினைக்கிறேன் தமிழ்நாட்டை ஒரு சாதாரண திரைப்பட நடிகர், நெல்பேட்டை சார்ந்த ஒரு சாதாரண மனிதன் நம்ம நினைக்கிறேன். மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து நம்ம வந்து அமீரை, நான் இன்னும் சொல்றேன், அமீரை கைது பண்ணி விசாரிக்கின்ற முறையில் விசாரிச்சா பல்வேறு உண்மைகள் வருங்க. நீங்க ஜெயில வந்து சிறைச்சால வந்து நீ நாட்டை சீர்குலைக்க போறேன். தமிழகத்துல வந்து ஒரு அமீர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு பிரச்சனையை என்னைய ஏன் டார்கெட் பண்றாங்கடா, இதுக்கு பிரச்சனையே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த மதமும் என்னுடைய பேர் தான். அதுதான் சார்ந்த மதம் என்னவா இல்ல, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை பின்பற்றுவதால் தான் மேலும் என்னுடைய பெயர் இதுதான் வந்து என்னை இப்படி குறிவைத்து பேச இந்த சிக்கல்ல மாட்ட விடுறாங்க. மேலும் நான் தொடர்ந்து பாசிசத்துக்கு எதிராக நான் குரல் கொடுத்து வர்றதுனால எனக்கு எதிராக வந்து இந்த சதிவலை தீட்டப்படுது. பாசிசம் என்ன? பாஜகவுக்கு எதிரா, அதாவது அடக்குமுறைக்கு எதிரா. அடக்குமுறைக்கு. அப்ப பயங்கரவாதம் என்ன? பயங்கரவாதம் யார் பண்றா? என்னைக்காவது பயங்கரவாதிகளை கண்டித்து இந்த அமீர் பேசியது உண்டா? நம்மள இந்திய ராணுவ கொன்று குவிக்கும் அந்த இஸ்லாமிய பேர் வாங்கிய அலுமா சிமி ஐஎஸ் பயங்கரவாதிகள் நம்ம எல்லையில ராணுவ கொள்றாங்களே, அவைகள் என்னைக்காவது கண்டிச்சது உண்டா அமீர்? இன்னைக்கு போதை கடத்தல, பல்வேறு போதை கடத்தல வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்தில் நடக்கின்ற போதை கடத்தல்ல வந்து கஞ்சா கடத்தல இருந்து தங்கம் கடத்தல இருந்து இதை யாரு பண்ற? இஸ்லாமிய பேர் தான் இன்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை என்னைக்காவது கண்டிச்சது உண்டா அமீர்? ஏன் ஜாபர் சாதிக்கு வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. மார்க்கத்துல தெரிஞ்சு அவனை வந்து மார்க்கத்தை விட்டு வெளியேற்றது உண்டா? இல்ல நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் தான் பண்ணுதுன்னு எப்படி சார்? ஜாபர் சாதி கைது பண்ணிருக்காரு, அது கீழே மதம் வந்து 90%. 90% இல்ல அந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள், அந்த பெயர் தாங்கியவர்கள் தான் இன்னைக்கு வந்து கள்ளக்கடத்தல் பண்றது, போதை கடத்தல் பண்றது, கஞ்சா கடத்துறது, தங்க கடத்துறது. 90% இன்னைக்கு தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. அது அத்தனை எஃப்ஐஆர் 90% யாருடைய பேர் இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆனா இப்ப ஜாபர் சாதிக் விவகாரத்துல மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் கைது ஆகிட்டு இருக்காங்களே சார். சார் எங்க சதா கைதா இருக்காரு. இப்ப நம்ம அவர் மட்டும் வருஷம் வரும் யாரா இப்ப வந்து நம்ம வெற்றிமாறன் இருக்காரு, அவர் இந்து தான். இப்ப இன்னொரு சேதுபதி இருக்காரு, அவர் ஹிந்து தான். இப்படி ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து இந்து இருக்கா. எல்லா பேரும் தப்பு யாரு பண்ணாலும் தப்பு அதுக்கு மார்க்கத்து மேல பழிய போடக்கூடாது. நான் என்ன சொல்ல, மார்க்கத்து மேல பழிய பண்ணி அப்படி மார்க்கத்து மேல பழிய போட்டா வந்தே மாறன் சொல்லக்கூடாது. அவங்க மார்க்கத்துக்கு வந்து எதிராக வந்து வந்தே மாறன் சொல்லக்கூடாது, தாய்மண்ணை வணக்கம் சொல்லக்கூடாது, ஜெயகிந்தி சொல்லக்கூடாது, தமிழ் தாய் வாழ்த்து படிக்கக்கூடாது, தேசிய கொடிக்கு தலைவண கூடாது. இது கூட அவங்க மார்க்கத்தில் இருக்கு. அவங்க மார்க்கத்துல சொல்றாங்க, ஜமாத் தலைவர் சொல்றாங்க, இஸ்லாமிய அடிப்படை அமைப்பு சொல்றாங்க, நாங்க தேசிய கொடிக்கு தலைவணங்க மாட்டோம், நாங்க தாய்மண்ணை வணக்கம் சொல்ல மாட்டோம், நாங்க வந்து ஜனகன மனவனை சொல்ல மாட்டோம், நாங்க தமிழ் தாய் வாழ்த்து படிக்க மாட்டோம். யார் சொல்ற? ஜெயகிந்த் என்ற வார்த்தை வந்து அசிங்கமான வார்த்தை, எங்களுக்கு மார்க்கத்துக்கு எதிரான வார்த்தைன்னு சொல்றாங்க. அப்படி யாராவது வந்து மீறி வந்து இஸ்லாமியர்கள் யாராவது செஞ்சா அவளை வந்து மதத்தை விட்டு நீக்கிறாங்க, ஜமாத்தை விட்டு நீக்கிறாங்க. சரி, இப்ப இந்த பேர் வந்து கள்ளச்சாரம் பண்றதோ, விபச்சாரம் பண்றதோ, கள்ளக்கடத்தல வந்து ஈடுபடுறது இஸ்லாமியர்கள் யாரா இருந்தா அது மார்க்கத்துக்கு எதிரானது.
அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, இது மார்க்கத்துக்கு எதிரானு சொல்லல. இந்த தேசிய கொடி தலைவனுங்கிறதுல அவளை வந்து கட்சி மதத்தை விட்டு நீக்கிறீங்க, ஜமாத்தை விட்டு நீக்கிறீங்களே. இந்த கள்ளக்கடத்தை பண்றத நீக்க வரைக்கும் இந்த ஜாபசாலிக்கு நிக்கலீங்களா? இந்த ஜமாத் தலைவரை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு குண்டு வெடிப்பு பயங்கரவாதிகள் வந்து மலானில இருந்து பாய்ச்சலாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கல்ல, பயங்கரவாத செயல்ல அவர் மார்க்கத்துக்கு எதிராக மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. மார்க்கத்துக்கு எதிராக வந்து தங்க கருத்தல போதை கருத்தல பண்றவங்க என்னைக்காவது மார்க்கத்துக்கு எதிராக பண்றனால அவங்கள பூரா அந்த ஜமாத் தலைவர்ல சொல்றேன், அவங்க பூரா என்னைக்காவது அந்த ஜமாத்தை விட்டு நீக்கியது உண்டா? அந்த ஜமாத்தை வந்து மதத்தை விட்டு நீக்கிறது எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க முழுக்க அதுல அப்புறம் ஆதரவு அளிக்குது. பயங்கரவாதிகள் ஆதரிக்கு ஜமாத் வந்து பெரும்பாலான ஜமாத்துகள் பயங்கரவாதிகள் ஆதரிக்குது. அதனாலதான் நான் வந்து கண்டிக்கிறேன். இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு முழுக்க முழுக்க பூரா அது போர்வையில் விழுந்துகிட்டு இருக்கா. போர்வை பல்வேறு போர்வையில் இஸ்லாமியர் என்ற போர்வையில் விழுந்துட்டு, சிறுபான்மையர் என்ற போர்வை விழுந்துட்டு, இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு கட்சி போர்வையில் இருந்து விழுந்துகிட்டு, இன்னைக்கு பயங்கரவாத செயல்ல யாரு இந்திய ராணுவத்துல வந்து பிஜேபியை சுட்டுக் கொண்டுகிட்டு இருக்கு, RSS சுட்டுக் கொண்டு இருக்கு. இந்திய ராணுவ சுட்டுக் கொண்டு யாருங்க? போலீஸ் மேல கள்ள கொண்டு எறிகிறது யாருங்க? அதெல்லாம் போலீஸ் தாக்குறது யாருங்க? நடுரோட்ல போராட்டம் பண்றது யாருங்க? சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் பண்றா? எங்கேயாவது ஒரு நாட்டுல வந்து பயங்கரவாத துப்பாக்கி படம் எடுத்தா எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்றாரு, தேட்டர் அடிச்சுன்னு இருக்கிறது யாரு? அமெரிக்கா தூதரத்தை அடிச்சுன்னு இருக்கிறது யாரு? இதெல்லாம் யாருங்க பண்றது? விஸ்வரூபம் படத்துக்கு கூட அமீர் அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சவர் தானே. எது விஸ்வரூபம் படத்துக்கு கமலா? ஆமா, அது அப்புறம் வந்து எப்படி ஒரு புரட்சியாளர் சொல்றீங்க? அவர் மதவாதிங்க, மத தீவிரவாதிங்க, மத தீவிரவாதிகளோட பயங்கரவாதிகளோட வந்து அமெரிக்க தொடர்பு இருக்குன்னு அப்பல சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு விஸ்வரூபம் படம், அவர் திரைப்படம் நினைக்கிறது விஸ்வரூபத்தை எடுத்தாப்ல துப்பாக்கி படத்தை எடுத்தாப்ல, கத்தி படம், அப்புறம் ஒரு படம் எடுத்தாரு, நிறைய படம் வந்துச்சு. எல்லாம் பார்த்து அவர் எதிர்ப்பு தெரிவித்த உன்னால் ஒருவனா உன்னைப்போல் ஒருவனா கமலஹாசன் படம் இன்னொரு படம். அந்த அமரம் படத்தை கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல. பயங்கரவாதிகளை சித்தரிக்கிற மாதிரி இருக்கு. வந்து இஸ்லாமில பயங்கரவாதிகளை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. இல்ல இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களும் கண்டிக்கிறாங்க, ஜமாத் தலைவர்களும் கண்டிக்கிறாங்க. ஆனா அதே பயங்கரவாதிகள் வேஷம் போட்டு தெரியலானே, அதே பேர் தாங்க ISIS அர்த்தம் சொல்லுங்க. ISIS என்னங்க? இஸ்லாமிய ஸ்டேட்மெண்ட் தானே வருது. அந்த இஸ்லாமிய பேர் வருதா இல்லையா? பின்னடம் பேர் தமிழ்நாட்டு எத்தனை பேர் வச்சிருக்கியா? பின்னடம் யாரு? அல்குமா தலைவர் தானே, அல்குவைதா தலைவர். அல்குவைதா தலைவர் பாருங்க, அந்த முஸ்லீம் பேரு அவங்க முஸ்லீம் எல்லாமே ஒண்ணு தானே. அவங்க அந்த முஸ்லீம் பேரை தாங்கிக்கிட்டு முஸ்லீம் மாதிரி வந்து தோட்டத்துல வந்து தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு கையில குர்ஆன் வச்சுக்கிட்டு ஒரு கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ் போட்டு சொல்றானுங்க. நம்ம ராணுவத்தை நம்ம மக்களை சொல்றானுங்க. நம்ம மும்பை தாஜ் ஹோட்டல்ல சுட்டானா இல்லையா, பாராளுமன்றத்தில் சுட்டு கொண்டாங்க, அல்லாஹ் கொண்டு சுட்டு கொள்றேன். அப்ப இந்த ஜமாத் தலைவர் இந்த அமீர் இவெல்லாம் வந்து போராளிகள் எங்க போனாங்க? அதை கண்டிக்கணும். என்னைக்கா கண்டிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. என்னைக்கா இந்திய ராணுவ கொண்டு வைக்கும் இந்த பேர் இஸ்லாமிய பேர் தான் இஸ்லாமிய அடிப்படையாத அந்த தடை செய்யப்பட்ட ISIS அல்குமா போன்ற அமைப்புகள் என்னைக்கா கண்டிச்சிருக்காங்க ஜமாத்? உங்கள் தின சேவல்